सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे तव प्रिय स्तोत्रं तुलिस्तोतारणं प्रियः पूर्णः पूरयिता पुण्यः पुण्यकीर्तिरनामयः என்பது 6வது ஸ்லோகம். இதற்கு முன்னால பகவானுடைய நாமாக்கள்ல யஜ்ஞத்தை சொல்லக்கூடிய நாமாக்களை பார்த்தோம். மகாக்கிரமா மகாக்கிரமஹா மகாகர்மா மகாதேஜா மகோரக மகாக்கிரது மகாயஜ்வா மகாயஜ்யோ மகாஹவி இவையெல்லாம் யஜ்ஞத்தை சொல்லக்கூடிய நாமாக்கள். கிரதுனாலும் யஜ்ஞம் தான். அதே போலயே மகாக்கிரது மகாயஜ்வா மகாயஜ்யா மகாஹவி எல்லாம் யஜ்ஞ சம்பந்தமான நாமாக்கள். இந்த யஜ்ஞம்னா என்னது கொஞ்சம் பார்ப்போம். தேவதோத்தேன திரவியம் தியாகா யாகா. ஒரு தேவதையை உத்தேசித்து நம்மகிட்ட இருக்கக்கூடியதான பொருளை இன்னொருத்தருக்கு இன்னொரு தேவதைக்கு அர்ப்பணம் பண்றதுக்கு யாகம்னு சொல்ற. இந்த யாகமானது கர்மா. அது 2 விதமாக மனுஷியாளுக்கு உபயோகப்படுகிறது. ஒண்ணு, இவனுக்கு எண்ணமும் எனது எனது என்று சேர்த்து வைத்திருக்கக்கூடியதான ஒரு எண்ணம் இருக்கே, அதை குறைச்சு தானும் 4 பேருக்கு கொடுக்கணும் எனக்கூடியதான எண்ணத்தை அபிவிருத்தி பண்றது. அது இல்லாத போனால் இவன் எப்பொழுதுமே எனக்கு வேணும் எனக்கு வேணும் என்று எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்ளக்கூடியதான சுவாவம் உள்ளவர் இவன். இவன் தனதில்லை தானும் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கிறது அது உண்மை. இது சாதாரணமாக யஜ்ஞத்துக்கு முக்கியமான ஒரு பிரயோஜனம். அதை விட 2வது ஒரு பிரயோஜனம், இந்த யஜ்ஞமானது லோகக்ஷேமத்துக்கு உபயோகப்படுகிறது. இவனுக்கு மட்டும் இல்லை, யார் யாகம் பண்றாளோ அவளுக்கு மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபத்துக்கு உபயோகப்படுகிறது. இப்படி யாகம்ங்கிறத சொல்லும். இந்த யாகத்துல முக்கியமாக சில பகுதிகள் இருக்கு. யஜ்ஞம்னு சொன்னா அதுல தட்சிணைங்கிறது முக்கியம். தட்சிணை இல்லாதான யஜ்ஞமானது சரியான பலத்தை கொடுக்காது. இது எதுக்கு? தானத்துக்காக. இன்னொரு யஜ்ஞத்துல தேவதையை ஸ்தோத்திரம் பண்றது. தேவதைகளை ஸ்தோத்திரம் பண்றதுதான் யஜ்ஞத்துல ரொம்ப முக்கியமான கர்மா. எந்த யாகத்துக்கு போனாலும் அந்த யாகத்துல விசேஷமாக தேவதா ஸ்தோத்திரங்கள் சாமதானம் இருக்கு. மணிக்கணக்கில் சாமாவை பாடிட்டே இருப்பார். இந்த சாமதானத்தினால தேவதைகளுக்கு பிரீதி ஏற்படும். அதே போலயே ஸ்தோத்திரம் எல்லோராலையும் சாமதானம் பண்ண முடியாது. சாமகத்தை வாசித்தவாளால் தான் முடியும். ஆனா மற்றவர்கள் எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். பகவான் துதிக்கிறார். இந்த ஸ்துதி அப்படிங்கிறது சப்தஸ்வரூபமாக, இது சப்தஸ்வரூபமா இருக்கும் பொழுது அதை நாம் சொன்னோமையானா முதல்ல சப்த காதுஷ்யம் போயிடும். இந்த ஆகாசத்துல சப்தம் ஒன்றி இருக்கு. இந்த சப்தத்துல ஆகாசத்துல நம்ம என்னென்னமோ பேசுறோம். பேசுற சப்தங்கள்லாம் ஆகாசத்திலேயே இருக்கு. சப்தம் ஆகாசத்துல இருக்குங்கிறதுக்கு அர்த்தாட்சி என்ன? எங்கேயோ அவன் பிராட்காஸ்ட் பண்ணினா அதை நீங்க வாங்கிக்கிறோம். அவன் பிராட்காஸ்ட் பண்ணிட்டான், பண்ணினதை நீங்க திருப்பி நீங்க வாங்கிக்கிறது. அது என்னைக்கு பிளாட்பாஸ்ட் பண்ணா என்னைக்கே வாங்குறதுங்கிறது ஒரு சமயம் வருது. இப்பொழுது ஆகாசத்துல போட்டா எப்பாவது டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இன்டர்நெட் வந்தது, அந்தர்ஜாலம்னு. மாயாஜாலம் மாதிரி அந்தர்ஜாலம், இன்டர்நெட். அதுக்குள்ள எப்ப போட்டாலும் அது எப்ப வேணும்னாலும் நீங்க அதை எடுத்துக்கிறீங்க. அதனால என்ன தெரியுது? இந்த சப்தமானது ஆகாசத்துல இருக்கு. சப்த குணகம் ஆகாச அப்படின்னு சொல்ற அந்த ஆகாசத்துக்குள்ள எல்லா சப்தமும் இருக்கு. ஆனா எத்தனை சப்தங்கள் நல்ல சப்தங்கள் இருக்கு, எத்தனை சப்தங்கள் வேற விதமான சப்தங்கள். நம்ம அனாவசியமா பேசக்கூடியதான சப்தங்கள்லாம் ஆகாசத்துல அலர்த்து நிற்கிறது.
அதை நல்லதா பண்ணணும். ஏன்னா நம்ம காதுக்கு எப்பொழுதுமே நல்ல சத்தங்கள் நிற்கணும். பத்ரங்கர்ணே விஷ்ணுயாம தேவா பத்ரம் பத்தே மாற்றா. நம்ம கேட்கறதெல்லாம் நல்ல சொற்களாக இருக்கணும். ஏன்னா இந்த சப்தமானது என்ன பண்றது, மனுஷாவுக்கு காது வழியாக உள்ள போய் மனசுக்குள்ள இறங்கி அந்த மனசுல இருக்கக்கூடியதான தோஷங்களை நீக்கிறது. அதனால்தான் வேத சப்தம் ரொம்ப வசதி. வேத சப்தத்தை கேட்டுட்டே இருந்தா போதுங்க. அது அர்த்தம் உங்களுக்கு புரிய வேண்டாம், புரிய வேண்டிய தேவையில்லை. வெறுமனே அந்த சப்தங்களை கேட்டுக்கொண்டு இருந்தாலே மனுஷனுக்கு சந்தோஷத்தை சாந்தியை கொடுக்கிறது. அதே போல பகவானுடைய நாமாக்கள், ஏன் பகவானுடைய நாமாக்கள் நம்ம நாம சொல்லக்கூடாதோ இதான் சொல்லணுமோ? இல்ல, பகவன் நாமாக்கள்ங்கிறத முதல்லயே நான் சொல்லியிருக்கேன். இந்த விஸ்வதாசனாம நாமாக்கள்லாம் வேதம். ஞானி நாமானி கௌனானி விக்யாதானி மகாத்மனஹ விதிவிபதீதானி தானி வக்ஷ்யாமி பூதயே. ஞானி நாமானி கௌனானி, அந்த நாமக்கள் குணப்பிரயுக்தமான நாமக்கள். ஏன்னா அவருக்கு தனியாக ஒரு பெயரை சொல்ல முடியல. இந்த பெயர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்க, வேத சப்தங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்க. ஆனா அவருடைய நாமக்கள் எல்லாம் ஏதோ அவர் செய்ததான சில கர்மாக்கள், சில ஆக்ஷன், அதுக்கு தகுந்தாமல் அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் நாம சொல்லிட்டு இருக்கோம். இதுல எங்க இருக்கிற நாமக்கள்? ரிஷிகள் எங்க பாடினா வேதத்துல பாடி. ஆகையால் ஒவ்வொரு நாமாவும் சவ்யா, சவப்பிரியா, சோதா, சுதிரி, இந்த நாமக்கள்லாம் வேதங்கள்ல அப்படியே இருக்கிற பதங்கள். அந்த வேதத்துல இருக்கக்கூடியதான பதங்களை எடுத்து நமக்கு சஹஸ்ரநாமமாக அமைச்சு கொடுத்துருக்க. ஆகையால் இந்த நாமக்களை வரிசையாக நீங்க படிச்சுட்டு வந்தீடையானால், பகவானை இதனால ஸ்தோத்திரம் பண்ணினீடையானால் வேதத்தை படித்ததான வேதமும் இதானே சொல்றது. வேதங்களுடைய பரம தாற்பயம் என்ன? பகவானை போற்றுவதற்காக. எதற்காக பகவானை போற்றணும்? பகவானை போற்றினால் சாந்தி ஏற்படும். நீங்க இருக்கிற சந்தர்ப்பங்கள் முழுக்க உங்க வீடு முழுக்க சாந்தமாக இருக்கு. அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்க மனசு சாந்தியை தருகிறது. மனசுல கொந்தளிப்பு இல்லாமல் சாந்தி ஏற்படுமே. ஆனால் அதற்கு பிறகு மனசுக்கு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. சந்தோஷம் வேற எங்கேயும் வேண்டாம். ஆனந்தத்துக்காக நீங்க தேடி போக வேண்டாம். ஆனந்தமானது உங்க இதயத்துக்குள்ள சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அப்படியே விஜயானம் ஆனந்தம் பிரம்மா, ஆனந்த வடிவமான ஆத்மா உங்க இதயத்துக்குள்ள இருக்க. ஆனா அதை நீங்க பார்க்க முடியல. ஏன் மறைச்சு கிடக்கிறது இந்த மனசுனால. இந்த மனசு என்ன பண்றது தெரியுமா? இந்த ஆனந்தத்தை கொண்டு வந்து மறைச்சு உங்க மனசு புலன்கள் வழியா வெளியில ஓடிட்டே இருக்கு. ஓடி ஓடி அதை அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால உள்ள இருக்கிற ஆத்மாவை நீங்க பார்க்க முடியலை. ஆகையால் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம பகவானுடைய நாமாக்களை சொல்லிட்டு இருந்தோமையானால், வேத நாமாக்களை சொல்லிட்டு இருந்தோமையானால், அவைகள் இந்த சப்தத்தில் இருக்கிற காலத்தை நிவர்த்தி பண்ணி மனுஷனுடைய மனசு ஒவ்வொரு பேரும் சொல்லும் பொழுது இந்தந்த இடத்துல இருக்கிற நாடிகள்லாம் அசைகிறது. அதனால அந்த மனசானது ஒருமைப்பாட்டை அடைகிறது. உயர்ந்ததான ஒரு சுவாத்தியாய பிரவச்சனே சுவாத்தியாய பிரவச்சனம். வேதாத்தியனம் பண்றது, வேதத்துடைய அர்த்தத்தை பார்க்கிறது, 4 பேருக்கு சொல்லி தரது. இனமான ஒரு தபஸ்ன்னு சொல்றது. இந்த தபஸ்தானது என்ன பண்றது? மனசை ஏகீகரணம் பண்றது. மனசு ஒரு இடத்துல அசையாம நிற்குமேயானால் அப்பொழுது அந்த உள்ள இருக்கிற ஆத்மானந்தத்தை நீங்க அடையிற. எப்படி தூங்கும் பொழுது மனசானது ஒருமைப்பாட்டாக சாந்திய நைத்தத்தினால தூக்கத்துல நிம்மதியாக தூங்கி காலமுறையில் அப்பாட நல்லா தூங்கினேன்னு சொல்றா இல்லையா? அதே மாதிரியே வேதத்தை நன்றாக படித்ததுடையான விஸ்வதாசனாமத்தை பல முறை சொல்லி கொண்டிருந்தேடையான மனசானது ஏகாகிரத்தை அடையும். மனசு உங்களுடைய ஏகாகிரத்தை நீங்க படிக்க படிக்க உங்க வீடு முழுக்க அந்த வைப்ரேஷன் அப்படியே இருக்கும். அந்த வீட்டுக்கு யாரு வந்தாலும் அவளுக்கு மனசாந்தி கிடைக்கும். அப்படி இல்லாமல் நாம பாட்டு ஏதோ என்னையோ வார்த்தை எதோ பேசிட்டே இருந்தோமே, ஆனால் அங்க வந்த வழக்கு கொந்தளிப்பு தான் வரும். ஆகையால் விவகாரம் என்ன? இதனால்தான் ஸ்தோத்திரம் அப்படில்ல. அந்த ஸ்தோத்திரங்கள் பல விதமாக இருக்கு. என்ன ஸ்தோத்திரமா இருக்கு? குடியிட்ட குணா
குண சங்கீர்த்தனம் ஸ்தோத்திரம். 2 விதமாக ஸ்தோத்திரம் இருக்கு. அதிகமான குண சங்கீர்த்தனம் இல்லாத குணங்களை எடுத்து சொல்றதுக்கு பார்த்தா அதுக்கு ஸ்தோத்திரம் இல்லை. இப்ப லோகத்துல ஐஸ் வைக்கிறாங்கிற பார்த்தா இல்லாத குணங்களை நீங்களே இந்திரன் சந்திரன் சொல்றது, அதனால ஒரு லாபத்தை அடையிறது. இதுதான் ஸ்தோத்திரம். ரொம்ப போகாத என்ன குழந்தை போறோம் அப்படிங்கிறத இதுக்கு ஸ்தோத்திரம்னு பிரயோகம் உண்டு. ஆனா நிஜமாக ஸ்தோத்திரம் என்ன, இருக்கக்கூடியதான குணங்களை எடுத்து கூறுவது. அங்கே குணங்கள் இருக்கு, அந்த குணங்களை எடுத்து கூறுவதற்கும் ஸ்தோத்திரம். அதான் குணிவிட்ட குணாதிதானம். குணிவிடத்துல அந்த ஸ்தோத்திரங்கள் யாரிடத்துல இருக்கோ அதை எடுத்து வெளியில சொல்வதற்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரம் தான் விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். ஏன்னா இது போல பல ஸ்தோத்திரங்கள் பல நாமாக்கள் சஹஸ்ரநாமாக்கள் உண்டு. இருந்தாலும் சில நாமாக்களை தான் எடுத்து 1000 நமக்கு போட்டு கொடுத்திருக்க. அதனுடைய நாமாக்கள் அனந்தனுடைய நாமாக்கள் அனந்தம். சிவன் பாகவத்தில் சொல்லும் பொழுது கர்காச்சாரி இவருக்கு 4 பேர் வைக்கிறதா, எந்த பேரு வைப்பேன், அனந்தமான குணங்கள் வேதத்துல சொல்லியிருக்கேன், அனந்த நாமாக்கள் சொல்லியிருக்கேன், எதை சொல்றேன் அப்படிங்கிற. அப்படி பகவானிடத்தில் இருக்கக்கூடியதான கீழ நாமாக்களை அதை மட்டும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம், பொறுக்கி கொடுத்துருக்க. எந்த ஒரு அபிப்பிராயத்துல பொறுக்கி கொடுத்துருக்க, அது நிஜமாக உங்களுக்கு சீக்கிரமாக மனசாந்தியை கொடுக்கணும். அதோட மட்டும் பக்திய வளரும்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மனசு கவலையோடு இருக்கக்கூடியதான தர்மராஜாவுக்கு எது சொல்லியிருக்க. யுத்தமெல்லாம் முடிஞ்சது, சக்கரவர்த்தி ஆயிட்ட, தான் உட்கார்ந்து இருக்க. அப்பொழுது யோஜனை பண்ணி பார்க்கிற, இந்த நாட்டுல எத்தனை ஜனங்கள் எத்தனை பிராணிகள் பிராணனை விட்டாச்சு. யானைகள் குதிரைகள் ஒட்டகங்கள் எத்தனையும் போயிடுச்சு. எத்தனை பேர் சைன்யம் எல்லாம் போயிடுச்சு. இத்தனைக்கும் காரணம் எனக்கு இந்த சிம்மாசனத்துல உத்தாரணம்னு ஒரு ஆசை தானே. இந்த ஆசையால் தானே இவ்வளவு யுத்தம் வந்து இத்தனை பேர் பிராண பண்ணும். இதுக்கு என்ன நிஷ்கிருதி பண்ண முடியும் அப்படின்னு பகவான வந்து கேட்கும் பொழுது பகவான் பார்க்கிற இத இவ்வளவு ஒரு கஷ்டம் இருந்ததையானால், இந்த மனசுல ஒரு கொந்தளிப்பு இருக்குமையானால் இது போகிறதுக்கு ஒரு பக்தனால உபதேசிக்கப்படணும். அதற்காகத்தான் தான் சொல்லாமல் இதை அனுபவித்ததான பீஷ்மாச்சாரியர்கிட்ட போய் சொன்னார். அவர் வெகு நாட்களாக இந்த நாட்டுல வரக்கூடியதான எத்தனை கவலைகள் இருக்கோ அத்தனையும் தான் அனுபவித்து அதை பகவான தியானம் பண்ணி மனத்தை ஏகாக்கிரமாக நிறுத்தின மகான். பரசுராமனோடு யுத்தம் பண்ணி 18 நாட்கள் விடாம யுத்தம் பண்ணி அப்பவும் தர்மத்தை விட்டு இந்தியத்துக்கும் போகல. அந்த அளவுக்கு தர்மத்திலையும் பகவானிடத்திலையும் தீவிரமான எண்ணம் உள்ளவர். ஆகையால் அவர் சொன்ன நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர் இடத்துல போய் எல்லா விதமான தர்மங்கள், ஸ்ரீதர்மங்கள், வர்ணாசிரம தர்மங்கள், இப்படி பல தர்மங்கள், ஆசிரம தர்மங்கள் இவையெல்லாம் எடுத்து சொன்னதிலே கடைந்து இவரே கேட்கும் பொழுது சிவேகம் தெய்வத்தம் லோகே சிம்பாப்தேகம் பராயணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஏகமாக ஒன்றாக ஏகமேவா அத்விதீயம் என்று உபநிஷத்துல சொன்னதான அந்த தர்மத்தை எடுத்து சொல்றார். ஆகையால் இந்த பிரம்மஸ்வரூபம் தர்மத்துக்கு மாறாக இருக்கிறது இல்லை. தர்மியம் தர்மஸ்வரூபம். நீங்க கேட்கறது பிரம்மஸ்வரூபத்தை கேட்டாலும் யஜ்யம் பண்ணினா போல ஒவ்வொரு நாளும் இதை கேட்கும் பொழுதுதான் யஜ்யம் பண்ணினதான பலம் வரும். இது வேதாந்தமா இருக்கிறதுனால பகவன் நாமாவை சொல்றதுனால நமக்கு அமிதமான ஒரு பலம். மனுஷனுடைய மனசுல இருக்கக்கூடிய எத்தனையோ நாட்களாக இருக்கக்கூடியதான பாபங்கள்னா இந்த நாமாக்களை கேட்டு அனுசந்தானம் பண்றதுனா அந்த கரைஞ்சு தானா உருகி போயிடும். அப்படிப்பட்டதான உயர்ந்ததான நாமாக்கள். அதுல பிரதானுடைய நாமாக்கள் சவ்யா. இவ சொல்லக்கூடியதான நாம என்ன? சவ்யா, துதிக்கப்படுபவர். சர்வைஹி ஸ்தூயதே. இப்ப நான் சொன்னேன், யாருக்கு மனசாந்தி வேண்டாம்? எல்லோருக்கும் மனசாந்தி வேணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்குத்தான் மனசுக்கு கவலை. கவலைன்னா எனக்குத்தான் இருக்கு, மற்றவர்களுக்கு இல்லை. அவன் சிரிச்சுட்டு ஆனந்தமா இருக்கான்னு ஒவ்வொருவரும் கருதலாம். ஆனா ஞாபகம் வச்சிருந்தோம் யாருக்கும் அப்படி இல்லை. அவளுக்கு ஏதோ ஒரு கவலை இருக்கு. முதல்ல கவலை இல்லையேன்னு ஒரு கவலை இருக்கு. என்ன பண்றது? அப்படி எல்லாம் கவலை இருக்கத்தான் இருக்கு. அவளுக்கு தகுந்த அளவுக்கு கவலை இருக்கு. தேவதைகளா இருக்கா, தேவலோகத்துல இருக்கா, அவளுக்கு உள்ளூர பயம். எப்ப ராட்சசன் வருவானோ? எப்பவும் பாருங்க அரக்க மொத்தம் வந்து பிரம்மா தேவதைகள் வரத்தை பெற்று மகாபலசாலியாய் தேவர்களா அங்கிருந்து விலட்டி அடைக்கிறான். ஏன் சுவாமி இப்படி?
நான் தான் தேவனா இருக்கேனே, எனக்கு இந்த துக்கம் இல்லாம இருக்கிறதை சொல்லலாமோ இல்லையே. அப்ப எந்த நிலையில இருந்தாலும் பகவானுக்கு பார்ப்பதால் இருக்கக்கூடியதான ஜெய விஜயானந்தம் சனகாதிகள் அவளை நிறுத்தின பாபத்துக்காக அவளை பூலோகத்துக்கு போது கற்பித்தார். 1000 பிறவைகள் உங்களுக்கு வேணுமா, இந்த 3 பிறவைகளை என்ன வெட்டுட்டே இருந்தது எனக்கு சத்ருவா இருந்து வரையடான்னு கேட்கிறேன். அப்ப 3 பிறவைகள் இருந்து அவரும் உங்களுக்கு சத்ருவா இருந்தாலும் பரவாயில்ல, எப்பொழுதும் உங்களையே நினைச்சு கூட மறுபடியும் வந்துடுறேன். அப்ப எந்த நிலைக்கு போனாலும் கவலை இருக்கா இல்லையா பாருங்க. அப்ப கவலை இருக்குன்னு இந்த கவலை போகிறதுக்கு வழி என்ன பார்க்கணும். ஏன்னா கவலை இல்லாம பண்ணி கொள்றது மோட்சத்துல. அது எப்படி பண்ணணும்? அஞ்ஞானம் போகணும். அதாவது நாம அவருடைய தத்துவத்தை அறியணும், உபனிஷத்தை அறியணும். அதை அறிந்து குருமுகமாக அறிந்து நானே பிரம்மம் என்று எப்பொழுது அறிகிறானோ அப்பொழுது மாயைக்கு அப்பாற்பட்டவனா அறிவான். தைரி குணமயி மமமாயா துரஜயா மாமேவையே பிரபத்தியந்தே மாயா மேதாம் தரந்தே அப்படின்னு மாயைக்கு அப்பாற்பட்டதான பகவத் ஸ்வரூபத்தை அடையிற பர்யந்தம் பயம் இருக்கத்தான் இருக்கேன். அந்த பயத்தை போக்கிக் கொள்வதற்கு வழி என்ன? தவ்யா. அதனாலதான் சர்வை சூரியன். ஏதோ சில பேர் தான் ஸ்தோத்திரம் பண்றா, சில பேர் ஸ்தோத்திரம் பண்ணவே இல்லை. உலகத்தில் இருக்கிறவா எல்லோரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பகவான ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கா. பக்த ஸ்தோத்திரம் பண்றா எதற்காக? ஒரு காரணமும் இல்லை. தனக்கு சனந்தன சனத்துமான சரஸ்வஜாக்கள் அவ பாட்டுக்கு பகவான தியானம் பண்ணிட்டே இருக்கா, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கா. பரமேஸ்வரன் இறங்கி வந்து என்ன வரம் வேணும் உங்களுக்குன்னு கேட்கிறார். அவர் சொன்ன நான் வரம் வேணும்னு ஒரு ஆசைப்பட்டோம், இது வேணும் என்று நாங்க துதிக்கிறவங்களை வெறுமனை துதிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாரா. அங்கே பக்கத்திலேயே ஒரு மாணி உட்கார்ந்துட்டார். உனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு. இவன் அதுக்கு ப்ரிப்பேர்டா இல்லை. கையில உடுக்க வச்சுருக்கல அது ஒரு தடவை ஆடிங்க வந்த. அவர் அந்த உடுக்கை அடிச்சதுமே அந்த மகேஸ்வர சூத்திரங்களை வச்சோட வியாக்கரணம் எழுதிட்டார் அவர். பாருங்க, அப்படி பக்தாள்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கா? இது வேணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லாமலேயே பகவான ஸ்தோத்திரம் பண்றார். நிஷ்கல்மஷமாக ஒரு அசையும் இல்லாம பகவான ஸ்தோத்திரம் பண்றாரே, அந்த எப்பொழுதும் துதிக்கப்பட்ட கொண்டிருக்கிறவர் பகவான். அதான் தகுவை தூயதே நோதா கத்திட்டு இவரை எல்லாரும் போற்றுகிறார்களே தவிர இவர் யாரையும் ஸ்தோத்திரம் பண்றதில்லை. ஏன்? அவரோட 2வது தெய்வம் இல்லை, அவரோட உயர்ந்ததான ஒரு தத்துவம் இல்லை. ஆகையால் எல்லோராலையும் துதிக்கப்படுகின்ற காரணத்தினால் தவ்யா. இது ரொம்ப விசேஷமான நம்ம. ஏன்னா வேதங்கள்ல ஆசிய ஜானந்தோ அப்படின்னு இவரை அறிந்து கொண்டு இவருடைய ஸ்வரூபத்தை நாம் மனசுல தியானம் பண்ணி கொண்டிருந்தாலே மனசுல இருக்கக்கூடியதான கெட்ட குணங்கள்லாம் போயிடும். அப்படி இந்த ஸ்தோத்திரமே ரொம்ப விசேஷம். அதனால அதுக்கு பிறகு எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்றதுனால இவருக்கு என்ன சார் பிரியா, இதுலதான் ரொம்ப இஷ்டம். அவரை ஸ்தோத்திரம் பண்ணினா அவருக்கு இஷ்டமும் இல்லை, ஜனங்கள்லாம் நல்ல வழியில வர. அதான் அவருடைய அபிப்பிராயம். இந்த பிறவியை உங்களுக்கு ஏன் கொடுத்தாரவர்? நாம் நல்ல வழியில இருந்த கொண்டு ஆத்மாவை அறியணும். அபார கருணாமூர்த்தியா இருந்திருக்க ஜனங்கள்லாம் சேமத்தை அடையணும்னு நினைக்கிற. சேமத்தை அடையணும்னு அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க என்ன முயற்சி பண்ணணும்? நீங்க முயற்சி பண்ணி அவருடைய ஸ்வரூபத்தை அறியணும். அது எப்படி அறிய முடியும்? பகவானுடைய ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கொண்டு அந்த நாமாக்கள் இருக்கு, அது மேலோட பகவானை துதிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஒவ்வொரு நாமாவும் ஆழ்ந்து அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலையானால் ஆத்ம தத்துவத்தை சொல்லக்கூடியதாக. ஆகையால் எல்லா நாமாக்களுக்கும் அர்த்தம் பரமாத்மா தான். அதை நாங்கள் அறிந்துகளையானால் உங்களுக்கு இருக்கிற அஜ்ஞானம் போயிடும். ஆகையால் இவன் எப்படிதான் அஜ்ஞானத்தை போக்கிக் கொள்வார்? எப்பொழுது மாயை ஆண்டவன் எப்பொழுது என்னிடத்துல ஒன்றாக சேர்ந்து விடுவார்? எப்பொழுது இவன் ஜன்மமானது கடைசேறி விடும்? எப்பொழுது இவன் சேமத்தை அடைவார்? அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்க. ஆகையால் அவர் ஸ்தோத்திரம் பண்ணினா அவருக்கு சந்தோஷமா. எதுக்கு? என்னை போற்றுகிறான் என்பதற்காக சந்தோஷம் இல்லை. அவரை போற்றுவதனால் அவருக்கு கிடைக்கக்கூடியதான லாபம் ஒன்றும் இல்லை. ஆனா அவரை போற்றுவதனால் உங்களுக்கு ஒரு லாபம், மகத்தான லாபம். ஏன்? இந்த சம்சாரத்திலிருந்து தப்பித்துக் கொள்கிறீர்கள் தெரியாமல். இதுல நமக்கு என்ன வந்திருக்குன்னு தெரிஞ்சு அப்பப்போ
செலவு பண்ணும். இன்னைக்கு இவ்வளவு புண்ணியம் வந்திருக்கா, ரைட், சரி அதுல பாதி செலவு பண்ணும். அப்படிதான் நமக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வந்தவனும் வாழறான், 10 லட்சம் வந்தவனும் வாழறான். அவன் என்ன சேர்த்து வச்சிருக்காரு, ஒண்ணும் சேர்த்து வச்சா தெரியல, விவகாரம் என்னன்னா அதுக்கு தகுந்த அவன் செலவு பண்ணிட்டே இருக்கான். இப்பெல்லாம் நிறைய சம்பளம் வாங்குற பார்த்தல, சேர்த்து வைக்கிறது எவ்வளவு பார்த்து வச்சிருக்கா பார்த்தல, ஏதோ சில பேர் தான். மீதி பேர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, வரது செலவு பண்ணிட்டே இருக்கான். அது சாதாரணமான மனுஷனுக்கு இல்லை. அப்ப விவகாரம் என்ன, நாம் இவ்வளவு புண்ணியம் வந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சதுமே அது பரவாயில்ல, பாப்பம் பண்ணினா தேவை, எவ்வளவு புண்ணியம் இருக்கு அது அட்ஜஸ்ட் ஆயிடும் அப்படின்னு ஆயிடும். அதனால பகவான் என்ன பண்ணியிருக்கா தெரியுமா, நான் புண்ணியமும் கோபமும் மறைச்சு வச்சுட்டேன். உங்களுக்கு எவ்வளவு புண்ணியம் வரும்னே உங்களுக்கு தெரியாது. கர்மா கர்மங்கள் அதீந்திரியமான பதார்த்தங்கள். ஆகையால் நம்ம எப்பொழுதும் ஒரு கான்ஸ்டன்ட் எந்த பாபம் பண்ணியிருக்கோமோ, நாளைக்கு என்ன வருமோ அதுக்காக என்ன பண்ணணும், அதை ஸ்தோத்திரம் பண்ணணும். மரண காலத்துல நமக்கு என்ன வியாதி இருக்குமோ, எப்படி இருக்குமோ அன்னைக்கு சொல்ல வேண்டிய நாம இன்னைக்கே சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரணும். ஆகையால் பகவான் என்ன பார்க்கிற, நீங்க நல்ல வழியில திரும்பணும், பகவான் நாமாக்களை சொல்லணும், அதன் வழியாக ஆத்ம தத்துவத்தை அறியணும், அதனால சேவத்தை அடையணும். இந்த ஜென்மாவே கடைசி ஜென்மாவாக இருக்கணும். வெறுமன ஸ்தோத்திரம் பண்ணினதுனால என்ன சார் ஆகும் நினைக்காதீங்க. பகவானுடைய நாமாக்களை பக்தியோட ஸ்தோத்திரம் பண்ணினீங்கன்னா பகவான் சந்தோஷப்பட்டு எது பண்ணுவார், உங்களுக்கு ஆத்ம தத்துவம் புரிகிற மாதிரி ஒரு ஆச்சாரியனை அடைஞ்சுள்ளார். அது வரைக்கும் தான் உங்களுக்கு சொந்தமான முயற்சி. ஒரு ஆச்சாரியனை நாடி அவருக்கு நமஸ்காரம் பண்ற வரைக்கும் தத்விஷே பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா உபதேசியே ஞானம் ஞானின தத்வதர்சினா. அந்த ஞானிகள் தத்துவத்தையே பார்க்கிறதே அவளுடைய ஸ்வபாவமாக போய் ஆயால் அவ மறுபடியும் உங்களுக்கு அந்த தத்துவம் எப்படி சொன்னா புரியுமோ, உங்களுடைய மனசுக்கு எப்படி புரியுமோ அது போல அவ சொல்வா. அதற்காக என்ன பண்ணணும், நீங்க பரநாமாவை படிக்கணும். ஆயால் ஸ்தோத்திரம் சம்யஸ்தவம் பிரியா, அதுக்கு ஸ்தோத்திரம். இது பகவானே ஸ்தோத்திரம் தான். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரமே தான் பகவான். இதை விட தனியாக வைகுண்ட லோகத்துல இருக்காருன்னு கருத வேண்டாம். ஸ்ரீமத் பாகவதம் பகவான் கிருஷ்ண பரமாத்மா அவர் வாழ்ந்த என்னென்ன நினைத்தாரோ அத்தனை காரியங்களும் முடித்தார். அதற்கு பிறகு வந்தவன் இந்த அவதாரத்தை முடிக்கணும்னு தீர்மானம் பண்ற. ஒரு மரத்துக்கு மேல படுத்து இந்த சாய்ந்து கால் கட்டவெல்லாம் ஆக்கிட்டே இருக்க. எங்கிருந்தும் ஒரு வேடன் வந்தான். அந்த வேடன் என்ன பண்ணினா, இது ஏதோ ஒரு பட்சி மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்து ஒரு குருவியாக்கம் அப்படின்னு அந்த கட்டவரல பாடத்தை போட்டான். அந்த கட்டவரலுக்கு பட்டது. அதான் பார்த்தா இந்த சமயம் தான் இதான் சரியான சாக்குன்னு நினைச்சிட்டு பிராணம் விட்டார். ஏன் கால் கட்டவரல பிராணம் இருக்கு. நம்ம மனுஷியாடைய பிராணம் அம்மா வயசுல இருக்கும் பொழுது பிராணமானது கட்டவரல் வழியாக உள்ள புரிஞ்சிருக்கு. அதே போலயே ஆத்மாவானது லிங்க சரீரமானது பிரம்மரந்திரத்து வழியாக குடும்ப நாடி வழியாக உள்ள போயிருக்கு. அங்கே சொல்லும் பொழுது யாரெல்லாம் நான் இருப்பேனோ, யார் போனா இந்த சரீரத்துக்கு நான் சரீரத்தை விட்டு கிளம்புவேனோ அப்படிப்பட்டதான ஒரு அபிப்பிராயத்தோட ஒரு தோழன் வேணும் என்று பிராணம் அவர் பிராணனை திருப்தி பண்ணினார் அப்படின்னு சொல்லி அந்த பிராணமானது கால் கட்டவரல் வழியா உள்ள போயிருக்கு. அதனால மனுஷனுடைய பிராணம் எங்க இருக்கு, கால் கட்டவரல இருக்கு. அந்த கட்டவரல இப்படி எப்படி அசைச்சார் பாருங்க. அதுல பாடத்தை போட்டு சரியான சாக்கிர டக்குன்னு விட்டார் பாடம். தேவதைகளும் பார்க்கிறாங்க. அதனால பகவான் வரலையே, பகவான் பூலோகத்துல இருக்கிறதுக்கு நமக்கு ஈஸி, சுலபமா பகவானை பார்க்கலாம். தேவதைகள்லாம் ஆகாசத்துல வந்து நிற்கிற அப்பப்ப பார்க்கலாம், அவரை பார்க்க முடியாது. வைகுண்ட லோகத்துல மகாலட்சுமி தாயார கூட ஏகாந்த சேவை கிடைக்கிறது கஷ்டம். எப்பொழுதுமே யாரோ இருந்திருப்பா. ஆகையால் என்ன பண்றது, தேவதைகளால் அப்பப்போ போய் பார்க்க முடியாது. ஆனா பகவான் கிருஷ்ண பரமாத்மாவா பூலோகத்துல வரும் பொழுது சாதாரணமாக ஆகாசத்துல அந்தரிக்ஷ லோகத்துல இருந்துருக்கா. அவ இருக்கிறது மற்றவர்களுக்கு தெரியாது. அவளுக்கு அப்படிப்பட்டதான ஒரு சக்தி இருக்கு, அந்தர்தான சக்தி இருக்கு. அவளை மற்றவர்கள் கவனிக்க மாட்டா. அவன் மறைஞ்சிருந்தே பகவானை பார்ப்பான். அப்படி பகவானை ரொம்ப நாட்கள் பார்த்தா, இப்ப பார்க்க முடியல. அப்ப எங்க போயிட்டாரு, மறுபடியும் வைகுண்ட லோகத்துக்கு போயிட்டாரோ அப்படின்னு பார்த்தா வைகுண்ட லோகம் தெரிஞ்சா இருக்கா இங்க வரவியா. என்ன சுவாமி, பூலோகத்திலையும் இல்ல வைகுண்ட லோகத்திலையுமே எங்க போயிட்டார் இவர், எங்க தேடுவது, இங்க தேட
எங்கேயும் இல்லை. அப்புறம் வியாசாச்சாரியில என்ன சர்வஜர் ஒழிஞ்சோ அவரை போய் கேட்டார். அப்பா அவர் பாகவத ஸ்வரூபமா ஆயிட்டார், அவர் வேற எங்கேயும் போக வேண்டாம். இந்த இடத்துல பாகவத புஸ்தகம் இருக்குமே ஏன்னா, ஸ்ரீமத் பாகவத புஸ்தகம் இருக்குமே ஏன்னா அதுல 2 புஷ்பங்கள் போட்டேன்னா போதும், பகவானுக்கு பூஜை பண்ணினா போல. பகவானுடைய கதைங்கிறோமே பகவானே தான் அவர். அதே போல அவர் என்ன ஸ்தோத்திரம், இது விஷ்ணுதாஸ்நாம ஸ்தோத்திர வடிவமாகவே ஆயிட்டார். இதற்காக பகவான் வேற எங்கேயும் போக வேண்டாம், இந்த ஸ்தோத்திரமே பகவான் தான். அவருடைய நாமாவை சொன்னாலே அது பகவான் தான். அப்படி ஆகையால் தேவ ஸ்தூயதே தத்தோத்திரம், எதனால பகவானை போற்றுகிறீர்களோ அது ஸ்தோத்திரம். குணசங்கீர்த்தனாத்மகம், முன்னாலேயே சொன்னேன். ஸ்தோத்திரம்னா என்ன? நித்தியமான குணசங்கீர்த்தனம், அவரிடத்துல இருக்கக்கூடியதான குணங்களை சங்கீர்த்தனம், கீர்த்தனம்னு சொல்றது, எடுத்து போகிறது. சங்கீர்த்தனம் நன்றாக எடுத்து போகிறது. சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் சாத்தியம் பட்சமஸ்மரிசேதனம் விதிபும் சார்பிதா பக்தி தத்தே நவலட்சண கிரியதே பகவதி அத்தா தன்மன்யே அதீத உத்தமம். படித்தவன் யாரு அப்படின்னு கேட்கிறார். யாரு பகவானுக்கு ஸ்தோத்திரம் பண்றானோ, பகவானுடைய நாமாவை கேட்கிறானோ அவன் தான் படிக்கிறான். பகவான் நாமாவை வாயை விட்டு சொல்லுகிறானோ அவன் படித்தவன். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம், வெறுமன உட்கார்ந்துக்கும் பொழுது பகவான் எந்தெந்த செயல்களை பண்ணினாலும் நினைக்கிறது. பாத சேவனம், பகவானுக்காக நம்ம புஷ்பத்தை கொண்டு வந்து கொடுக்கறது, மற்ற தொண்டுகள் பண்றது கோவில்ல இவைகள். அத்தனம், அந்த நாமாக்களை தொடுத்து எடுத்து பகவானுடைய பாதங்கள்ல சமர்ப்பிக்கிறது. வேற ஒண்ணும் எனக்கு மந்திரம் தெரியுமே தெரியாது தெரியாது, ஏன் கவலைப்பட்டா உங்களுக்கு? தொடுத்து எடுத்து பகவான் பார்த்து அப்பா காப்பாத்து காப்பாத்துன்னு கூட சொல்ல வேண்டாம், நமஸ்காரம் பண்ணிருந்தா. அர்ச்சனம் வந்தனம் எழுது நமஸ்காரம் பண்ணுங்க. தாஸ்யம், அவருக்கு தொண்டு பண்ணவன். சுஜேலாதிகள்லாம் அவருக்கு தொண்டு பண்ணினேன். அப்படி சக்கியம், நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சோம் அர்ஜுனன். விஹார கையாசன போஜனேது, 2 பேரும் சேர்ந்து தோல் மேல தோல் போட்டு கலந்து நடந்தான். அது எல்லாருக்கும் கிடைக்குமா? தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம், இதை நீங்க பண்ணலாம். எல்லோரும் தன்னை தான் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணலாம். இப்படி பண்ணினோமே கிரியதே பகவத்யதா, இது யார் பண்றாலோ தன்மன்யே அதீத உத்தமம், நகமாக படித்தவன் அவன் தான். இதான் பிரகலாதன் சொல்றான். அப்பா கேட்டா படித்தவன் யாரு, எப்படி என்ன படிச்சிருக்கான்னு கேட்டா, படிப்புன்னு இதுதான் படிப்பு. கம்ப்யூட்டரும் அது இதெல்லாம் படிப்பு, அது வயசு பழப்புக்காக இருக்கிறதான ஒரு உபாயம். அவ்வளவு தவிர நகமா படிப்பு என்ன, இந்த ஜென்மாவை கடந்து கொள்ளக்கூடியதான படிப்பு. அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரம் இருக்க, ஏன ஸ்தோத்திரம் குணசங்கீர்த்தனாத்மகம், அந்த குணங்களை பாடுவதற்கே, குணங்களை போற்றுவது, அதுவேதான் பகவான். இதுக்காக தனியா பகவான் போற்றப்படுகிறார் இல்ல, அந்த போற்றும் செயல் இருக்க பட்சல அதுவே பதஸ்வரூபம். ஆயத்தம் பிரிய ஸ்தோத்திரம், பிறகு ஸ்துதி ஸ்தவன கிரியா, போற்றுதல், அதுவும் பகவான் தான். குண அபிதான கிரியா, நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் சுலபம் தானே அப்படின்னு. பண்ணி பாருங்க, போல விஷ்ணுதாஸ்நாமத்தை டெய்லி படிக்கிறதுன்னு வச்சு பாருங்க, எத்தனை நாள் முடியும்? 1 நாள் பண்ணுவேன், 2 நாள் பண்ணுவேன், 10 நாள் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வந்துடும். அவ்வளவு சுலபம் இல்லை. நல்ல காரியத்தை பண்றதுங்கிறது வாழ்க்கையில சுலபம் இல்லை. எப்ப நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அதற்காக மெனக்கட்டு பகவானையே பிரார்த்தித்து உன் நாமக்களை நீயே சொல்லிக்கணும் அப்படின்னு பகவானுக்கு சரணாகதி பண்ணினால் ஒழிய பண்றது கஷ்டம். ஏதோ ஒரு பிரார்த்தம் ஒன்று செஞ்சிடும். ஆகையால் இது ரொம்ப பத்திரமான ஒரு ஸ்ரத்தையோட இருக்கணும். ஸ்துதி, அதுக்கப்புறம் தோதா, ஸ்துதி கர்த்தா, குணங்களை பாடுபவர் யாரு? அவர் தான். நம்ம ஏதோ பேசுறோம், ஆனா பகவான் நாமாவை பேசணும்னா அவர் உள்ள உட்காரணும். அவர் இதயத்துக்குள்ள இருந்து அவர் பேச சொன்னா தான் பேச முடியும். அதே மாதிரி அவருடைய நாமாக்களை கேட்கக்கூடியதான திறமை அவருக்குத்தான் இருக்கு. நான் கேட்கிறேன் என்று சொல்ல முடியாது. உங்களுக்கு புண்ணியம் இருந்து அத உங்க முயற்சி இருந்ததே, ஆனால் உங்க இதயத்துல அவர் வந்து உட்கார்ந்தார். அந்த இதயத்துல அவர் உட்கார்ந்தவரை அவர் தான் கேட்டு இருக்கார். பகவன் நாமாவை சொல்பவரும் அவர் தான், கேட்கிறவரும் அவர் தான்.
ரொம்ப பக்தியோட கேட்கிறார். இந்த பிராசத்துல உங்களுக்கு க்ஷேமம். ஒரு நதி இருக்கு, யதா நதியந்தமான சமுத்திரே அத்தங்கச்சந்தில் அமருந்தே விஹாயா ததா வித்வான் நாமருந்தே விஹாயா அப்படின்னு நதிகள்லாம் இருக்கு. கங்கா நதி, யமுனா நதி, பிரம்மபுத்திரா நதி, இப்படி எல்லாம் நதிகள்லாம் இருக்கு. இது மலையினுடைய உச்சியில ஜலம் விழாது, அது அப்படியே நதியாக மாறி ஓடிட்டே இருக்கு. அது எப்பொழுது பிறந்ததோ அன்னையில இருந்து அதுக்கு ரெஸ்டே கிடையாது, அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கு. நடுவில் நீங்க டேம் கட்டி வச்சிடலாலும் அந்த டேமை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கு. சும்மா இல்லை, அது எங்கேன்னு அது போய் சமுத்திரத்துல போய் சேரணும். அந்த சமுத்திரத்துல சேர்ந்த பிறகு இது மேல அந்த நதிக்கு பேரும் கிடையாது, அதுக்கு ஊரும் கிடையாது, ஒரு விவகாரமும் கிடையாது. ஆனா இது வர காலத்துல என்ன பண்றது தெரியுமோ, அங்க எத்தனை கிராமங்கள் இருக்கோ எத்தனை நகரங்கள் இருக்கோ அவளுக்கு சகாயம் பண்ணி கொண்டே வரும். எத்தனை பயிர்களை பண்றவாள்லாம் அதை உபயோகப்படுத்தி கொண்டிருக்க. அந்த தீர்த்தமானது எத்தனை பேருக்கு உபயோகப்படுறது. ஆனா இதெல்லாம் நிஜமா நினைச்சு பண்றதா அது இல்ல. அதனுடைய நோக்கம் எல்லாம் போய் சமுத்திரத்துல ஒன்னாகணும். நதி என்னைக்கு பிறந்ததோ அன்னையில இருந்து அதனுடைய முயற்சி என்ன, சமுத்திரத்தோட ஒன்னா சேரணும். அதே போலயே நாமெல்லாம் பறந்துருக்கோம். பறந்த நிலவு எங்கே தேடிண்டே இருக்கோம், பகவான தேடிண்டே இருக்கும். சுகத்தை தேடிக்கொண்டே இருக்கு. சுகத்தை தேடிக்கொண்டு சுகம் எப்படி கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதற்காக நம்ம காசை தேடிட்டு இருக்கோம். என்ன நமக்கு ஒரு எண்ணம், காசு இருந்தால் சுகம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். காசு இருக்கணும் சுகத்துக்கு, ஆனா காசு இருந்தா மட்டும் போறாது. காசு இல்லைன்னா வாழ்க்கையே தெரிய வராது. ஆனா காசு கொஞ்சம் வேணும். ஆனா காசுனால மட்டும் சுகம் இருக்குன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஆனா சுகம்ங்கிறது வேற பதார்த்தம், அது நமக்கு கிடைக்கணும்னு தேடிட்டு இருக்கோம். காலம்பல இருந்து அலைஞ்சிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் எதுக்காக, சுகத்துக்காக தேடிட்டு இருக்கான். இப்படி ஒவ்வொரு நாளும் போயிட்டே இருக்கு. இந்த சுகத்தை தேடக்கூடியதான சந்தர்ப்பத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், தெரியாம புண்ணியம் பண்ணி அந்த புண்ணியத்தினால பகவன் நாமாவை கேட்கக்கூடியதான வாய்ப்பை பெறுகிறோம். பகவன் நாமாவை கேட்கவே கேட்ட பிறகு என்ன ஆகுது, உபனிஷத்தை கேட்கக்கூடியதான வாய்ப்பு நமக்கு வருது. அதை கேட்டுன்றதுனால நமக்கு என்னாச்சு, அஞ்ஞானம் போறது. மறுபடியும் இந்த பிறவி இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. நதி எப்படி சமுத்திரத்துல ஒன்னா போறதோ அதே போல நீங்களும் அந்த பரமாத்மாவோட ஒன்னா போவதற்கு இது ஒரு முக்கியமான சாதனமாக அமைஞ்சிருக்கு. ஆகையால் ஸ்துதியை பண்றவன் யாரு, பகவான் தான். அதனால ஸ்துதி கர்த்தா சோதா அபிசேவா ஜீவரூபனா இருந்து கொண்டு அவருடைய புண்ணிய வசத்தினால உங்களுக்கு அந்த பகவன் நாமாவை சொல்லும்படி பண்றார். நாமெல்லாம் மியர் இன்ஸ்ட்ருமெண்ட். அதை அடையறதுக்கு பகவான் நமக்கு ஒரு கருவியாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்க. பகவான் இடத்துல கருவியா இருக்கமையான அந்த கருவி நல்ல வழியா இருக்கும். பேர நீங்க எழுதுனீங்கன்னா அது எப்படி எழுதணும் உங்களுக்கு தெரியும், பத்திரமா எழுதுவேன். ஒரு சின்ன குழந்தைக்கு 4 வயசு குழந்தைக்கு கொடுத்தா அது பூமியில எழுதும், மொசாயிக் தரையில எழுதுது. அப்புறம் உங்களுக்கு வேணா எழுதவே எழுதுது. சுவாமி இப்படி பண்றேன்னு அதுவும் எழுதுது. ஆனா அந்த கருவியை எப்படி உபயோகப்படுத்தணும்னு அதுக்கு தெரியல. உங்க சரீரம் உங்க மனசு எனக்கூடியதான கருவியே பகவான் இடத்துல கொடுத்து விட்டேனால் பகவான் அதை எப்படி உபயோகப்படுத்துவார்னு எடுத்து சொல்லி உங்களுக்கு நல்ல வழியில எடுத்து கொடுப்பார். ஆகையால் தான் ஆச்சாரியார் சிவானந்தர் அறியில என் மனசுங்கிற ஒரு குறைஞ்ச நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன்ப்பா. பகவானுக்கு சொல்ற, நீயும் பிச்சை எடுக்கிற, வேற ஒன்றும் பிச்சை எடுக்கிற. பிச்சை எடுக்கிறதுக்காக என்ன பண்ண, ஒரு குரங்கு இருந்தது. ஏன்னா குரங்க காமிச்சு அதை விளையாட சொல்லி அப்புறம் என்ன பண்ணுவேன், அந்த குரங்கை காட்டுட்டே இருப்பேன். ஒரு ஆத்திர அம்மா வருவா, அந்த குழந்தைகள்லாம் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் குழந்தைய பார்த்துட்டு இருப்பான். என்ன குரங்கை பார்த்துட்டே இருக்கோம், போனா போறது. இந்த குழந்தைகளை ஒரு 10 நிமிஷம் அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணினா நம்ம காரியம் இருக்கு. அப்படியே அரிசியோ அன்னத்தையோ கொடுப்பா. உனக்கும் லாபம், எனக்கும் என் மனசு உங்ககிட்ட கொடுத்துட்டு அதனால அந்த நிம்மதியா இருப்பேன். அந்த குரங்கை கட்டுறதுக்கு பக்திங்கிற கயிறை வேற நான் கொடுக்குறேங்கிற பார்த்தேன். பக்திங்கிற கயிறை கொடுக்குற இந்த குரங்கை நீங்களே வச்சிருக்கோம் அப்படின்னு தன்னுடைய மனசையும் அகங்காரத்தையும் நீங்க எந்த ஈகோன்னு சொல்றீங்களோ அதையும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றேன்னு சொல்றார். அதனால்தான் பகவான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவர் சோதா சோதா ஸ்தோத்திரம் செய்பவர், நல்ல வழியாக நம்ம
மனசை இருப்பவர். ரணப்பிரியா. அடுத்தது யுத்தத்துல பிரியம் இருக்கிறவர். பிரியா ரண யஸ்ய சஹ அவர். ஏன் யுத்தத்தில் இந்த வாழ்க்கைங்கிறதே ஒரு யுத்தம். காலம்புலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம எத்தனையோ கவலைகள், எத்தனையோ ப்ராப்ளம். இதை ஜெயிக்கணுமேயானால் நமக்கு அநேக ஆயுதங்கள் வேண்டி. அதனால்தான் ஒவ்வொரு கடவுளும் அநேக ஆயுதங்களை வச்சிருந்திருக்கா. பகவான் பஞ்சாயுதரா வச்சிருந்திருக்கார். சங்கம், சக்கரம், கதா, கத்தி, கஞ்சம், இது சாரங்கம், இப்படி வில்லு, இப்படி 5 ஆயுதங்களும் மாத்தி மாத்தி வச்சிருக்கார். இது என்ன சொல்றது? சங்கமானது நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது. முக்கியமாக சங்கம் அவசியம். இந்த ஞானத்தை சம்பாதிக்கணும். நாம பகவானுடைய ஞானத்தை சம்பாதிக்கணும், வேதாத்தியனம் பண்ணணும், பக்தியை வரவழைத்துக் கொள்ளணும். இதெல்லாம் சொல்றது சங்கம். அக்கலாதையோருக்கு துருவசுவாமிக்கு பேச்சு வரல. பகவான ஸ்தோத்திரம் பண்ணணும்னு கருதுறான். அந்த சமயத்துல வேதமயமான அந்த சங்கை எடுத்து அவருடைய கன்னத்துல தொட்டு விட்டார். அடுத்த கிளத்துல இருந்து அந்த துருவசுவாமி ஜோத்த பிரதிஷ்ய மமனாவது அப்படின்னு விசேஷமாக உள்ள பூந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேல அப்படின்னு பிராணன்னமோ பகவதே புருஷாய துக்கம் அப்படின்னு நாமாக்கள்லாம் எடுத்து சொல்றார். பகவான ஸ்தோத்திரம் பண்றார். இப்படி ஞான சக்தி அவர் கையில இருக்கக்கூடியதான சங்கம், அதே போலயே அவர் கையில இருக்கக்கூடியதான சக்கரம் இருக்கு பார்த்தல, நம்ம குரோதத்துக்கு அது வழி. இந்த குரோதமானது நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் சக்கரத்தை கையில வச்சிருக்காரு. இந்த குரோதமானது எப்படி இருக்கணும்? நம்ம மனசை விட்டு போகணும். அது தானாக அது சத்ருக்கள் இடத்துல ஓடி போகணும், நாம் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு இந்த குரோதத்தை கொண்டு சக்கராகாரமா பகவான் இடத்துல கொடுத்துட்டேன். கதையானது நம்மளுடைய கிரியா, முயற்சி பண்ணணும். அது சாந்தமாக ஒரு இடத்துல நிற்கணும். பொறுமை மனுஷனுக்கு வேணும். இதை சொல்றதுக்காகத்தான் அந்த கிரியா சக்தியா கதையை வச்சிருக்காரு. அது கட்டம், கத்தி. அது எடுத்து சித்தியதே ஹிருதய கிரந்தி, சித்தியந்தே சர்வ சம்சயா, ஸ்ரீயந்தே கார்த்திய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. நமக்கு பழக்கெல்லாம் அறுத்து தள்ளணும். யாரோ யாரிடத்துலயும் ஒரு கெட்ட அபிப்பிராயம் இருக்கு, யாரிடத்துலயும் ஒரு கோபம் இருக்கு. இந்த வாசனைகள் அப்படியே நம்ம மனசுல இருக்கு. அந்த வாசனைகள்லாம் நம்மளை விட்டு போகணும். அப்பதான் நம்ம சௌக்கியமா இருக்க முடியும். ஒருத்தர் பார்த்து இவர் அன்னைக்கு நம்மளை இப்படி வச்சார் பார்த்தீங்களா, அது ஜன்ம முழுக்க ஞாபகம் இருக்க போகணும். எப்பொழுதுமே நீங்க பகவான் நினைக்கணும், இன்னொருத்தர் நினைக்கப்பட. இன்னொருத்தர் இடத்துல இருக்கக்கூடியதான கெட்ட குணங்களும் கெட்ட வாசனைகளும் உங்க மனசை விட்டு அகறணும். அதை நகரணும்னா என்ன பண்ணணும்? பகவானுடைய இந்த கத்தியை தியானம் பண்ணணும். அந்த கத்தியானது எல்லா வாசனைகளையும் அறுத்து தள்ளிவிடும். அதற்காகத்தான் பகவான் கத்தியை வைத்துக் கொண்டார். அதற்கு பிறகு நமக்கு அப்பப்போ வரக்கூடியதான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட போகணுங்கிறதுக்காக, பாபங்களை நம்ம விட்ட போகணுங்கிறத காரணம் அப்படிங்கிறத வில்ல கையில வச்சுருக்க. இப்படி 5 ஆயுதங்கள் பஞ்சாயுதம்னு பேர் அவருக்கு. அப்படிப்பட்டதான 5 ஆயுதங்களோட வைத்துக் கொண்டு நம்ம வாழ்க்கையை எழக்கூடியதான யுத்தத்துல நமக்கு ஜெயிக்கும்படி பண்ற. அதனால ரணப்பிரியர் அவர். யுத்தத்துல ரொம்ப பிரியமா இருக்கிறவர். அவர் பூமியை பூகாரத்தை குறைக்கிறதுக்காக வந்தவர், அவதாரம் பண்ணினவர். நிறைய தரம் யமராஜகளோட யுத்தம் பண்ணி நிறைய சைன்யங்களை ஜனங்களை கொண்டு பூமிக்கு சரி பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்றாரு. சுஜிஸ்தோதா அரணப்பிரியா. ரணப்பிரியா இல்ல, சுஜிஸ்தோதா அரணப்பிரியா. அகாரம் இருக்கு நடுவில். யுத்தம்னு அவருக்கு இஷ்டம் இல்லையா? ஏன்னா அத இஷ்டம் இல்லாமத்தானே யுத்தத்தை தடுக்கணுங்கிறதுக்காகத்தானே அவர் துரியோதனிட்ட ராயபாரம் போயிட்டு அந்த யுத்தத்தை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணின. ஆனா முயற்சி படிக்கல. ஏன் தெரியுமா? இப்படி நடக்கணும்னு அவருடைய தலை எழுந்திருக்கு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒண்ணும் வேண்டாம்ப்பா, 5 கிராமங்கள் கொடுப்பா. இது என்ன நீங்க வச்சிருந்தோ ஒரு 5 சின்ன கிராமங்கள். அந்த கிராமங்களை நீங்க கொடுத்தா போறோம் பாண்டவாளுக்கு, அவன் போட்டு அட்ஜஸ்ட் பண்றா. இப்படி அப்படின்னு ஒரு 5 கிராமங்கள் கொடுத்தா போகணும்னு அந்த அளவுக்கு அவர் இறங்கி வந்து அதோட மட்டுமல்ல விஸ்வரூபத்தை வேற திருதராஷ்டிரனுக்கு காமிச்சு தனியும் பண்ணின கடைசியில முடியும். அதனால அவருடைய அபிப்பிராயம் என்ன? இந்த யுத்தம்ங்கிறது இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த
கெட்ட மனப்பான்மை, ஒரு குரோதம், கோபம் அப்படிங்கிறது அவருக்கு பிடிக்காது. ஆகையால் அது சமஞ்சதம் பண்ணி எல்லோரும் சந்தோஷமா வாழும் எனக்கூடியதான எண்ணத்துல இருக்கிறவர். ஆகையால் அவர் அரணப்பிரியா. ரணப்பிரியான பஞ்சாயுதத்தை வைத்துக் கொள்பவர்னு அர்த்தம். அரணப்பிரியான யுத்தத்துல இஷ்டமில்லாதவர், லோக ரட்சணத்துக்காகவே சத்தியமா இருக்கணும்னு நினைக்கிறவர். அதான் பிரியோ ரணோ யதா பஞ்ச மகாயுதானி சத்தே. இந்த யுத்தத்துக்காக 5 ஆயுதங்கள் எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருக்கிறார். சததம் லோகரட்சணார்த்தம், எப்பொழுதும் உலகத்துல ஜனங்களை காப்பாற்றணும் என்பதற்காக. இந்த கான்செப்ட் நமக்கு நல்லா புரியணும். எல்லோரும் கேட்பா, பரவாயில்லையே எப்பொழுதும் நீ கத்தி கவலை கையில வச்சுட்டு இருக்க, இது சௌக்கியமா சாத்தமாவே இருக்க மாட்டாரோ அப்படின்னு நினைக்கிறேன். புச்சிருப்பு இருக்கு முகத்துல. இருந்தாலும் இந்த ஆயுதங்கள்ல சக்கர ஆயுதம், சங்கம், கத்தி எல்லாம் ஏன் பக்கத்துல இருக்கணும், கதையை வேலை வச்சுட்டு இருக்கணும் எதற்காக? இது அப்படி இல்லை. அது ஒரு தாத்பரியம் இருக்கு. ஒவ்வொரு ஆயுதமும் நம்ம மனசுல இருக்கக்கூடியதான கெட்ட குணங்கள், அவைகள் நம்மளை விட்டு போகணுங்கிறதுக்காகத்தான் அப்படி பகவான தியானம் பண்ணிட்டு இருக்கோம். எந்த தேவதையை தியானம் பண்ணினாலும் அந்தந்த தேவதை கையில இத்தனை குணங்கள்லாம் எதுக்குன்னு சொல்றதுக்கு என்ன, அதை அப்படி உபாசனை பண்ணினேன்னா நம்ம இடத்துல இருக்கக்கூடியதான தோஷங்கள் போகும் அப்படிங்கிறது. காளி மாதா பார்த்தா கையில கத்தி வச்சுட்டு இருக்கா, ஒரு கையில மனுஷனுடைய தலையை அறுத்து அதை கையில வச்சுட்டு இருக்கான். எதற்காக? இந்த குரோதமானது அப்படி இருக்கும். அப்படி இன்னொருத்தரை கொல்ற அளவுக்கு இந்த குரோதம் வரும். அந்த குரோதமானது எங்கிட்ட கொடுத்துருக்கோங்கிறதுக்காகத்தான் எடுத்து காட்டுறது. ஆகையால் அதனாலதான் காளிய பத்ரகாளின்னு சொல்றோம். நம்ம சாதாரண பத்ரகாளின்னா கோபமோடு இருக்கிறவன் காளின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பத்ரம்ங்கிற பத்திரிக்கை நல்லதுன்னு அர்த்தம். மங்களம் பத்ரே எதம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுபம் அப்படின்னு பத்திரகாளின்னு நல்லதை கொடுப்பவள். எப்படி நன்மையை கொடுப்பாள்? உங்க மனசுல இருக்கக்கூடியதான ஆசையும் கோபத்தையும் அறுத்து தான் வைத்துக் கொண்டு உங்களுக்கு ஆசையும் கோபமும் இல்லாதான நிலையை கொடுப்பாள். ஆகையால் காளின்னு சொன்னாலே பயந்துடக்கூடாது. ஆனா நோக்கத்துல எப்படின்னு ஒரு கோபமா யாராவது காளி வந்திருக்க பாரு அப்படி போயிட்டு, அப்படி இல்லை தெரிஞ்சு. அப்படி எந்தெந்த தெய்வமா இருந்தாலும் அந்த ஆயுதங்கள் ஏன் வைத்துக் கொண்டிருக்காங்கிறது இது ஒரு தத்துவம். அதான் பஞ்ச மகாயுதானி சத்தே சததம் லோகரட்சணார்த்தம் அதோரணப்பிரியா. அரணப்பிரியான்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. அதுக்கப்புறம் பூர்ணா. பகவான் எப்படி இருக்க? சகலை காமை சகலாபிகி சக்தி சம்பன்ன. எல்லா ஆசைகளையும் பூர்த்தியா இருக்கு. எல்லா சக்திகளும் அவர் இடத்துல இருக்கு. இதான் வேணும், இதான் வேண்டாம், இதை பண்ண முடியும், இதை பண்ண முடியாதுன்னு இல்லை. எந்த செயலும் அவரால பண்ண முடியும். எல்லா ஆசைகளும் பூர்த்தியா நிறைவேறி இருக்கவர். இது வேணும் எனக்கூடியதான ஆசை இல்லை. சர்வகாமஹா சர்வகந்தா சர்வரசா அவஸ்த சகல காம. அப்படி பரிபூர்ணமாக எப்பொழுதும் பூர்ணமான ஒரு நிலையில இருக்க. ஆகையால் அவருக்கு பூர்ணஹா. வெறும் பூர்ணஹா. அவர் பூர்ணமா இருந்து என்ன சொல்லலாம்? அவரை அண்டினவர்களுக்கு, அவரை நினைத்தவர்களுக்கு, அவர் நாமாவை கேட்டவர்களுக்கு அவருடைய ஆசையை பூர்த்தி பண்ணி வைக்கிறார். ஆகையால் பூரைதா. நீங்க மனசுல சில ஆசை இருக்கும். நீங்க பகவானை கேட்டிருக்க மாட்டேன். பகவானுக்கு தெரியும் எப்ப எது வேணுமோ அதை அந்த சமயத்துல பூர்த்தி பண்ணி வைப்ப. நமக்கே தெரியும். கொஞ்சம் ஞாபகத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்து இன்னைக்கு எப்படி இருக்கு வாழ்க்கையில முன்னே நமக்கே தெரியாது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எதுவும் அப்படியே தான் இருக்கும். ஆனா விவகாரம் என்ன, அதாவது அப்பப்ப சால்வ் ஆயிட்டே இருக்கு. என்னென்னமோ ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கு. அது சரியாகுமா ஆகாதான்னு ஒவ்வொரு நாளும் முயற்சி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா ஏதோ விவகாரம் முயற்சி முடிச்சுட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கும் ப்ராப்ளம் வந்திருக்கேன் சார், பரவாயில்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேனே, பிராரம்ப கர்மனால இதுவும் போயிடும். அப்ப சாந்தமான நிலை அடைவோங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகையால் பூரைதா கேவலம் பூர்ணையேவ. அவர் பூர்ணமாக இருக்கிறது மட்டுமல்ல, உங்களுடைய மனசுல இருக்கக்கூடியதான எல்லா ஆசைகளையும் பூர்த்தி நிறைவேற்றிருப்பவர். ஆயால் பூர்த்தைதா சர்வேஷாம் சம்பத்தி. எல்லா சம்பத்தும் உங்களுக்கு வரும்படி பூர்த்தி பண்ணுபவர். அது மட்டுமல்ல, புண்ணியா ஸ்மிருதி மாத்திரேன கல்மட்டானி தபயதி ஹரிர ஹரதி பாபானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா. கெட்ட எண்ணம் இருந்த போதிலும் பகவானை நினைத்த மாத்திரத்தினால மனசுல இருக்கக்கூடியதான பாபங்களை எல்லாம் நீக்கி விடுவார். ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் எத்திர ஜாயதே புருஷ சமஜம் நித்யம்
பிரஜாமி சரணம் ஹரிம் அப்படின்னு பகவானை நினைச்ச மாத்திரத்தினால மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான தோஷங்களும் துன்பங்களும் அவையெல்லாம் அகன்று விடும். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? புண்ணியா. புண்ணியான்னு அர்த்தம். இந்த ஒரு ஸ்லோகத்துல புண்ணியோபேதம் புண்டரீகாய தார்த்தம் அப்படின்னு வரும். அங்க புண்ணியம்னு துளசின்னு அர்த்தம். புண்ணியோபேதம்னு புண்ணியத்தோட உடையவர், அவருக்கு புண்ணியமா அப்படி இல்லை, அவரைதான் புண்ணிய சொல்லுவோம். புண்ணியோபேதம்னு துளசி மாலையை வைத்துக் கொள்வது. துளசிக்கு புண்ணியான்னு பேரா. துளசியை பார்த்தா புண்ணியம், துளசியை தொட்டா புண்ணியம், பகவான பாதத்துல போட்டா புண்ணியம். அதனால துளசிக்கு பேரே புண்ணியான்னு பேரு. ஏன்? இந்த பகவானோடு சேர்ந்திருந்தார் அது பொழுது. அதனால புண்ணியா. அதுக்கப்புறம் புண்ணிய கீர்த்தி. புண்ணிய கீர்த்தி யதா அத்யா. இவருக்கு எப்பொழுதுமே நல்ல பேர். அரக்கர்கள் கூட இவரிடத்துல ஒரு நல்ல அபிப்பிராயத்தோட தான் விட்டுட்டு இருக்கார். எப்பொழுதும் நான் சந்தோஷமாக ஆனந்தமாக இருந்துட்டு இருக்கிறவர். அப்படி புண்ணிய கீர்த்தி. அதோட மட்டும் புண்ணியமாவாதே அத்திய கீர்த்தி. இவருடைய புகழ் இருக்க, இவருடைய நாமாவை சொல்றது நமக்கு என்ன பண்றா தெரியுமா? புண்ணியத்தை கொடுக்கிறது. பகவான் நாமாவை சொன்ன போதும் புண்ணியம் வரும். அதனாலதான் நம்ம நாட்டுல நம்ம குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் பேர் வைக்கிறதே பகவான் நாமாவை வச்சுட்டு இருக்கோம். ஏன் வேற ஏதோ பேர் வைக்கிறத கெல்லர் கெப்லர் இப்படி பேர் இருக்கான் வெளியூர்ல. மூட்டு முட்டு தேய்க்காருக்கு என்னவோ பேர் வச்சுட்டு இருக்கான். அவன் ஒரு ஏதோ பேர் தானே எப்படியாவது வச்சுக்கலாம் அப்படின்னு. நம்ம ஊர்ல அப்படி இல்லை. அது 2 அக்ஷரம் இருக்கணும், 3 அக்ஷரம் இருக்கணும், அவ்வளவுதான். பெரிய பேர் தான் வேண்டாம். சின்னதான பேரு எதுக்காக? சுலபமாக வாக்கால உச்சரிக்கிறோம். அந்த உச்சரிக்கிற காலத்திலேயே நமக்கு தெரியாமலேயே புண்ணியம் வரும். ஏன்? அவர் புண்ணிய கீர்த்தி. புண்ணியம் ஆவகதி கீர்த்தி. கீர்த்தியில கீர்த்தரம். யாருடைய நாமாவை சொல்வதே புண்ணியத்தை கொடுக்கிறதோ நிருணாம் இது புண்ணிய கீர்த்தி. மனுஷியாளுக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதான கீர்த்தி புண்ணிய கீர்த்தி. அதற்கு பிறகு அநாமயா. ஆமயம்னு துன்பம், வியாதி. இந்த வியாதிகள் மனுஷாளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, எந்த வழியா வருதுன்னு தெரியாது. சில வியாதிகள்ல ரொம்ப வியாதிகள்ல முத்தின வியாதி ரோக மகந்த அப்படின்னு ஆயுர்வேதத்துல புத்தி சரியா இல்லாம போது குஷ்டம், க்ஷய, டிபி, டியூபர்குலோசிஸ்னால அர்த்தத்து, இப்படி சில வியாதிகள்லாம் அதுக்கு சமாதானமே கிடையாது, பதிலே கிடையாது. அதுக்கு பிரதிகாரம் இல்லைன்னா எப்படி மனுஷன் வாழ்வான்? இப்படி இருந்தா என்னத்தான் பண்றது? சிலது மொரட்டு வரவுன்னு வரும். கடியாரத்தை திருப்பி வச்சுக்கிறோம். கரெக்டா 48 மணி நேரம் தான் வந்துடும். அது எப்படி? அதுக்கு ஒரு மாத்திரம் கூட குறையும். வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கேன், நாளைக்கு இல்லை நாளைக்கு அதே சமயத்துல கரெக்டா வரும். அது போது ஜுவரங்கள்ல எத்தனையோ இருக்கு. இவைகள்லாம் போறது பவத்பத்திர பூஜை தாரகாலே. திருச்செந்தூர்ல போய் இங்க பகவான் தரிசனம் பண்ணிருந்த பன்னீர் இலை, பன்னீர் மரம் இருக்கா, அது இல்லை, அந்த இலையே அதுல 12 காப்பு இருக்கும். அப்படிப்பட்ட இலையை தூக்கி அதுல விபூதியை வச்சு திருநீரை வச்சு அதை தூக்கி வீசுவார். கையில் கொடுக்க மாட்டார், அப்படி தூக்கி வீசுவார். அதை கண்டு ஓடுறதான். அப்படி இந்த பகவான் நாமாவையும் பகவானுடைய ஒரு திருநீரையும் கட்டி வியாதிகள்லாம் போகும். அப்படி சில வியாதிகள்லாம் இருக்கு. அந்த வியாதிகள்லாம் போகணும்னா அந்த பகவானுடைய அனுகிரகம் வேண்டும். அந்த வியாதியே பக்கத்துல வரவிட மாட்டார் உங்களுக்கு. இந்த வியாதிங்கிறதுக்கு முன்னால நமக்கு சரீரத்துல வியாதி வருது. இது எப்படி வந்தது? அது மனசுக்குள்ள முதல்ல கவலை வந்தது. இந்த கவலை வந்ததுனாலதான் வியாதியே வந்தது. மனசுல கவலை இருந்தா சரீரத்துல வியாதி வராது. இந்த மனசுக்குள்ள இருக்கிற கவலைக்கு ஆதின்னு. இந்த மனசுல கவலையானது என்ன பண்றது? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசை அது அப்படியே அந்த கரையான அரைக்கிறா போல அரைச்சு அதுக்கு மனசுல இருக்கக்கூடியதான தைரியத்தை குறைச்சுவிடும். தைரியத்தை குறைச்சதுமே சரீரத்துல தாங்கக்கூடியதான சக்தி கொண்டு அது வியாதியா விசிஷ்டமான ஆதி தான் வியாதி. முதல்ல உங்க மனசு சக்கரமா வச்சுக்கணும். மனசு சுத்தமா வச்சுட்டு பகவானுக்கு மனசை அர்ப்பணம் பண்ணிட்டோமே ஏன்னா நிறைய வியாதிகள் வரவே இல்லை. அதனால பகவானுக்கு என்ன பேரு? அநாமய. ஆந்தரைகி வாக்கியகி வியாதினி. உள்ளூர சரீரத்துக்குள்ள
உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதான மனசுல இருக்கிறதும் பாக்கி சரீரத்தில் இருக்கக்கூடியதான வியாதி கர்ம செய்தி கர்மாவனால ஏற்பட்ட பிரார்த்த கர்மாவனால ஏற்பட்ட கூடியதான இவைகள்லாம் அனாமய அப்படின்னு அவருக்கு ஆமயம் துக்கம் வியாதி இல்லாதவர். இப்படி பகவன் நாமவை சொன்னாலே பலம் எனக்கூடியதான நினைத்தாலே பலம் எனக்கூடியதான சப்த வடிவமாக இருக்கக்கூடியதான நாமக்கள் யஜ்யத்துல சொன்னதான நாமக்கள் யஜ்யத்துல சாமகானம் ரொம்ப இஷ்டம். அப்படி அந்த சாமகானம் மாதிரியே பகவன் நாமாவை சொல்றதுனாலேயே ஏற்படக்கூடியது. ஆகையால் மிக சிறந்ததா விஷ்ணுதாஸ் நாமத்தை சொல்லணும் அப்படிங்கிறது விசேஷமாக இந்த நாமாக்கள் சொல்ற சவ்ய ஸ்ரவ பிரிய ஸ்தோத்திரம் ஸ்துதி ஸ்தோதாரண பிரியா பூர்ண பூர்ணயிதா புண்ணியா புண்ணிய கீர்த்திர நாமய அப்படின்னு சொல்லி அவருடைய வேகம் எவ்வளவு வேகமாக குறைக்கிறார் நமக்கு வியாதியும் துன்பங்களையும் அதை சொல்றதுக்காக மனோஜமோ வசுதேதா வசுப்பிரதா வசுப்பிரதோ வாசுதேவா வசுமனா ஹவி. இந்த ஸ்லோகத்துல விசேஷம் 2 நாமாக்கள் பக்கத்துலயே இருக்கு. வசுப்பிரதாங்கிற நாம பக்கத்துலயே வச்சுருங்க. ஏதோ இன்னொரு இடத்துல வந்ததுன்னு இல்லை, ஒரே இடத்துலயே வசுப்பிரதா வாசுதேவான்னு வந்திருக்கு. 2க்கும் வெவ்வேறு அர்த்தத்தை சொல்லப்படும். விசேஷமாக உயர்ந்ததான நாமாக்கள் மேல் பாகத்தை அடுத்த சனி